ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஹேர் கிளிப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளெயின் கிளிப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை நான் ஸ்கேலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கையில் வச்சு நம்ம ஸ்டோன் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஸ்கேலில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த கிளிப் அளவுக்கு எனக்கு இந்த ஸ்டோன் செயின் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதோடைய சைஸை பார்த்து வச்சு பார்த்ததுக்கப்புறமா நான் அந்த ஸ்டோன் செயினை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம B7000 க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ சென்டரில் B7000 க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த ஸ்டோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எதனால் நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணும்போது B7000 க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஸ்டிஃபாக நிற்கும். ஃபேப்ரிக் க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்காது. ஏன்னா ஃபேப்ரிக் க்ளூவை த்ரெட்லேயோ இல்லை ஒரு கிளாத்லேயோ ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேர் கிளிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா B7000 க்ளூவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், சென்டராக நம்ம க்ளூவை அப்ளை பண்ணினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டோன் செயினை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரியா? இது சென்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோடைய ரெண்டு சைடுலையுமே நமக்கு கேப் இருக்குது இல்லையா? அதில் நான் குந்தன் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ஷேப் உள்ள குந்தன் ஸ்டோனை நம்ம இதே மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்து நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன் ப்ரூச் கிளாஸ் எடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரூச் பின் கிளாஸ் எடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ப்ரூச் பின் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹேரில் அக்சஸ் பண்ணுறது இது மட்டும்தான் ப்ரூச் பின் கிளாஸு. ஓகேவா? ஸோ ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஷேர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது, இப்போ பேபி ஷவருக்கான தீம் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி கிளிப்பு, ஜடப்பூ, இந்த மாதிரி நம்ம ஹேர் அக்சசரிஸ் ஷேட்டில் நேம் ஃபில் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃபில்லிங் அப்படிங்கிறது நம்ம பின் பண்ணுற மாதிரி OHP ஷீட்டில் அதோடைய ஒர்க்கை நம்ம பண்ணினதுக்கப்புறமா அதில் சாரீ பின் வச்சு நம்ம ஷேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸோ இந்த கிளிப்பில் நான் இந்த குந்தன் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த குந்தன் ஸ்டோனை இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த லைனுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டோனை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக க்ளூவை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன் இல்லையா? இந்த ஸ்டோனெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பாதி க்ளூ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம க்ளூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சாரி, க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பேபி ஷவருக்கான அப்பா அம்மா ப்ரூச்சி, ஹேரில் அக்சஸ் பண்ணுறது, பேபி மூன், பேபி ஃபீட், இது எல்லாமே ஆர்டரும் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுங்க. ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இதோடைய ஃபைனல் லுக்கு. ஓகேவா? இந்த கிளிப்பு நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதிலே இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் வேரியாக நம்ம பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.